வர்றதே நன்மை நிறைய இருந்தாதாங்க ஆபத்தே வருது. தீயவர்களுக்கு எங்க ஆபத்து வருது? நன்மையால் நிறைந்திருக்கின்ற பொழுதுதான் ஆபத்து வருது. ஆனாலும் அந்த நன்மை தான் ஜெயிக்கும். இதை ஏன் தெரியுமா சொல்றேன்? சந்தன மரம் இருக்குல்லப்பா, அது ரொம்ப வாசமானதா, ரொம்ப உயர்ந்ததா? அந்த உயர்ந்த வாசமான விஷயத்தை தேடி மனிதர்கள் மட்டும்தான் போகிறார்கள் என்று இல்லை, விஷப்பாம்புகளும் போகும். எல்லா சந்தன மரமும் விஷப்பாம்புகளால் சூழப்பட்டிருக்கும். ஆனாலும் நான் இங்க நிறுத்தேன், சிந்தனைக்காக நிறுத்தி சொல்றேன். உயர்ந்த மரமாகிய சந்தன மரம் விஷப்பாம்புகளால் சூழப்பட்டிருந்தாலும் தன் பிசிறு வரைக்கும் அது கெட்டு போவதில்லை. ஏனென்றால் தன்னை சூழ்ந்திருக்கக்கூடிய தீமைகளால் அது பாதிப்படைவதில்லை. அதனால் தான் அது உயர்ந்த நிலையில் இருக்கிறது. குழந்தைகளே, உங்களை தேடி தீமை வரலாம், வரும். அது எப்படி வராம போகும்? வரும். எவ்வளவு தீமை வந்தாலும் அந்த தீமையால் நான் பாதிக்கப்பட மாட்டேன் என்று நீ உயர்ந்து நின்றால் நீயும் சந்தன மரமாகத்தான் இருப்பாய் என்று சொல்லுவதற்காகத்தான் குழந்தைகளே இதை நான் சொல்லுகிறேன்.